ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ மாலை சிற்றுண்டியாக இப்போ உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஈஸியான பொருட்கள் தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, ஏற்கனவே லைட்டாக உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்கணும், பொடிசாக நறுக்கணும். கருவேப்பிலை பொடிசாக நறுக்கிக்கணும். நம்ம பீஸா வாங்குறப்ப அந்த இந்த பேக்கெட் தருவாங்கள்ல, அதில் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த 1 2 3 4 5 6 பொருளையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம இப்போ வடையாக போட போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு பார்ப்போம். நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சுக்கணும், சரிங்களா? செஞ்சுக்கிட்டோம்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டோம்னா வந்துடும். நான் ஓட்டலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஓட்டி வச்சுக்கோங்க. எல்லாம் பிசைஞ்சு ஒன்றா கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கையில் ஒட்டாமல் கொண்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு பாலாக உருட்டி உங்கள் சேஃபுக்கு எப்படி வேணுமோ இப்படியே கிள்ளி போட்டாலும் ரைட்டு. உங்களுக்கு உளுந்த வடையாட்டம் வேணும்னாலும் அவங்கவுங்க சௌரியம்தான், இப்படியே உருட்டி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிங்க உருண்டைய. தேவைப்படுறப்ப உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டிக்கிச்சுன்னா, நியூஸ் பேப்பரு, பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா இப்படி தட்டி உளுந்த வடையாட்டம் ஒரு ஓட்டை போட்டு இப்படி போடலாம். எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, எந்த மாவுமே கலக்காமல் வெறும் உருளைக்கிழங்க வச்சு நம்ம மாலை நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரத்துக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம சீக்கிரம் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம அச்சில் வச்சு கூட நம்ம ஹார்ட்டு, ஸ்டாரு இப்படி வச்சு போடலாம். எங்கள்கிட்ட அச்சு இல்லை. வாங்க இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம இதை போட்டு எடுப்போம். இப்போ பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம போட்டு எடுக்கலாம். ஆலு வடையை போட்டு எடுக்கலாம். ஆலு வடை, உருளைக்கிழங்கு வடை, எப்படி வேணாலும் சொல்லலாம். பொட்டேட்டோ வடை. உங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
சூடான சுவையான ஆலு வடை ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு. இங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க சாஃப்டா வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.